ஹாய் காய்ஸ். கிரைலான் vs லாரியல் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ரெண்டுமே வந்து என்ன மாதிரியான ஃபைனல் ஃபினிஷிங் லுக்க குடுக்குது? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல. ஸோ போத் ஆர் ஆல்கஹால் பேஸ்ட் ஃபிக்சிங் ஸ்ப்ரே. ஸோ நீங்க இது 2மே வந்துட்டு மேக்கப்ப வந்து மேக்கப்ல வந்து ஃபைனலா யூஸ் பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணுதுன்னா, ஃபேஸ்ல வந்து ஒரு தின் லேயரா வந்து ஃபார்ம் பண்ணி, உங்களோட மேக்கப்ப வந்துட்டு மூவ் பண்ணாம ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா லாங் லாஸ்டிங்கா வந்து பாத்துக்க போகுது. ஸோ நீங்க இதுவரைக்கும் L'Oreal மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கிரைலான் யூஸ் பண்ணதே இல்லன்னா, இது மோர் தென் 15 ஹார்ஸ்க்கு மேல உங்க மேக்கப் ஸ்டேவ வந்து குடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம இத வந்துட்டு மேக்ஸிமம் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். அவங்க தான் வந்து இந்த மாதிரியான கிரைலான் ஃபிக்சிங் ஸ்ப்ரேவ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்? இது 2மே என்ன மாதிரியான லுக் குடுக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்துட்டு நீங்க க்ளோயியான மேக்கப் போட்டிருக்கீங்க, மேட் ஃபினிஷ் போட்டிருக்கீங்கன்னா, இது எந்த விதத்திலயுமே வந்துட்டு இந்த ஃபிக்சிங் ஸ்ப்ரே வந்து உங்க மேக்கப்ப வந்து சேஞ்ச் பண்ண போறதில்ல. பட் இந்த ஸ்ப்ரே வந்துட்டு நீங்க யூஸ் பண்றப்ப வந்து உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷான லுக்க தான் குடுக்க போகுது. ஸோ ஐ வில் ஷோ யூ எப்படி இருக்கு இந்த ஃபிக்சிங் ஸ்ப்ரேன்றது. இது பாருங்க. எந்த அளவுக்கு இருக்கு. இந்த கிரைலான் வந்து பாருங்க, இது வந்து ரொம்ப வந்து அதிகமான பவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்சிங் ஸ்ப்ரே. நீங்க வந்து ஒரு டெய்லி மேக்கப்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா வந்துட்டு இந்த L'Orealஓட ஃபிக்சிங் ஸ்ப்ரேவே உங்களுக்கு போதுமானது. இது வந்து எப்பயாவது ஒரு வாட்டி, இல்ல எனக்கு வந்து நான் தான் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த டேல அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும், இந்த கிரைலானோட ஃபிக்சிங் ஸ்ப்ரேவ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம்.